Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் பைபிள் ஸ்டோரி டைமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் ஈசாக்கு ஒரு பீஸ் மேக்கர் அப்படின்னு பார்த்தோம்ல. இந்த வாரம் நம்ம அதே ஈசாக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், ஈசாக்கு இப்போ வயசாயிடுச்சு. வயசாகும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்கள பிளஸ் பண்ணுவாங்க. அப்போ முதல் பிள்ளையை கூப்பிட்டு தான் பிளஸ் பண்ணுவாங்க. அப்போ ஏசாவை கூப்பிட்டு ஈசாக்கு சொல்கிறாரு, ஏசா, எனக்கு வயசாயிடுச்சு, நான் உன்னை பிளஸ் பண்ண போகிறேன். அதனால நீ போய் வேட்டையாடி எனக்கு ஒரு நல்லா சமைச்சு நீ சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னார். இதை பாரு, ஏசாவுக்கு அம்மா ரெபேக்கா இருக்கிறாங்கல்ல, வீட்டுக்குள்ளே இருந்து நைஸாக கேட்டாங்க. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, யாக்கோவை கூப்பிட்டு, மகனே, அப்பா ஏசாவை பிளஸ் பண்ண போகிறாங்க, அதனால நீ சீக்கிரமாக போய் ஆட்டு மந்தையில் போய் 2 கொழுத்த சூப்பரான ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, நான் சமைச்சு உன் கையில் அப்பாவுக்கு கொடுக்க தரேன், அப்பா உன்னை பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னோன்னே யாக்கோபு என்ன சொன்னான்னு தெரியுமா, அம்மா ஏசாவுக்கு கையில எல்லாம் முடி இருக்குமா, அப்பா என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவங்க சாபம் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னான். ஆனால் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவன் நேரே ஓடி போய் ஆட்டு மந்தையிலேருந்து 2 கொழுத்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதுக்குள்ளே வேகமாக சமைச்சு ஏசாவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு ஒன்று எடுத்து போட்டுட்டு, அவன் கையில் எல்லாம் ரோமம் இருக்குல்ல, அதனால ஆட்டு ரோமத்தை எடுத்து அப்படியே போட்டுட்டு நேராக ஈசா கிட்ட போகிறான். ஈசாக்கு பார்த்த உடனே என்ன சொல்கிறாரு, மகனே ஏசாவா, ஆமாப்பா, இவ்வளோ சீக்கிரம் உனக்கு எப்படி கிடைச்சது, கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னோன்னே ஈசாக்கு சொல்கிறாரு, சத்தம் யாக்கோவின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். தம்பி தங்கச்சி நல்லா கேளுங்க, சத்தம் யாக்கோவின் சத்தம், கைகள் ஏசாவின் கைகள். ஏன் அப்படி தெரியும்ல, அம்மா தான் ஏமாத்தி அனுப்புறாங்க, ஆட்டு ரோமத்தை போட்டிருக்கிறதுனால அப்பா ஏசா நினைச்சிட்டாங்க. உடனே யாக்கோபை பிளஸ் பண்ணிட்டாரு. எப்படி பிளஸ் பண்ணாருன்னா, வானத்தின் பனியை போலவும் பூமியின் கொழுமையினாலும் திராட்சை ரசத்தினாலும் உன்னை ரொம்ப பிளஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிச்சு ஒரு வார்த்தை சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு நேர அம்மாட்ட போனோன்னா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு கொஞ்ச நேரத்தில் அப்படி ஏசா அழகா சூப்பராக சமைச்சு கொண்டு வரான். கொண்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். உடனே அப்பா கேட்குறாரு, நீ இல்லை இப்போ பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போன, இல்லப்பா நான் தான் ஏசா அப்படின்னு சொன்னோன்னே அப்பா சொல்றாரு, ஏய் யாக்கோபு என்னட்ட ஏமாத்தி பிளஸ்ஸிங்கை வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்னோன்னே இவன் ஓடுறான், அப்பா என்னையும் பிளஸ் பண்ணுங்க. ஈசாக்கு சொல்றாரு, ஏய் நான் அவனை பிளஸ் பண்ணிட்டேனே. உடனே இன்னும் ரொம்ப ஏங்கி எழுது, அப்பா நீங்க என்ன பிளஸ் பண்ணிதான் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத. உடனே ஈசாக்கு அப்படியே மனதுரைக்கிட்டாரு, மகனே நான் ஒன்னையும் பிளஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உம்முடைய வாசஸ்தலம் பூமியின் சாரத்தை போலவும் வானத்தில் இருந்து இறங்கிற பனியை போல நீ ஆசீர்வதிக்கப்பட்ட அப்படின்னு சொன்னோன்னே அப்படி பிளஸ்ஸிங் கொடுத்தோன்னே ஏசாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆச்சு. உடனே இவன் மனசுல நினைச்சிட்டான், நீ என்னை 2 வாட்டி ஏமாத்திட்ட, முதலாவது என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தையும் வாங்கிட்ட, இப்போ என் அப்பாவிட்ட நீ ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு இதை வச்சுட்டான். அம்மா என்னமோ நல்லது செஞ்சேன்னு நினைச்சாங்க. பாரு தம்பி தங்கச்சி, இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம குடும்பத்தில் அன்னை அக்கா தம்பி தங்கச்சி யார் இருந்தாலும் வீட்டில் என்ன ஆசீர்வாதம் இருந்ததோ அது எல்லாரும் பங்கு போட்டு கொள்ளணும். நீங்கள் சண்டை போட்டு எந்த காரியத்தையும் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அதுக்கு ஏசப்பாக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம இன்றைக்குள்ள வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. தம்பி தங்கச்சி எல்லாம் என்னோட கூட சேர்ந்து ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க. அன்புள்ள இயேசப்பா, யாக்கோபை போல நாங்கள் பொய் சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி உமக்கு கீழ்ப்படிந்து எப்பொழுதும் உண்மையை பேசி உம்மிடத்தில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று
இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும் உங்களை வேறொரு கதையுடன் சந்திக்கிறேன். பாய்.